Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் ரெண்டு பேங்க் பற்றி டீல் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அதுக்கப்புறம் ஜனா அப்படிங்கிற ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பற்றி பேச போகிறோம். இதுக்கான காரணம் என்னென்னா, ரீசெண்டாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூவில். அதுக்கும் இப்போ பார்க்க போகிற இந்த பேங்க்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் இதை பற்றி பேச போகிறோம். லெட்ஸ் வெல்கம் குருஜி. இந்த ரெண்டு பேங்க் மட்டும் இல்லை, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், எல்லா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும், இன்னொரு 3 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. பட் அதோட ரிசல்ட்ஸையும் இதில் போட போகிறோம். அண்ட் வியூவர்ஸ் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட்டும் இருக்கும் அதில். ஸோ அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். among the small finance bank, the largest small finance பார்த்தீங்கன்னா AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். ஆனால் ரீசெண்டாக லிஸ்டட்னு பார்த்தீங்கன்னா தி ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, அது வந்து இப்போ ஜான்வரியில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு, அது இந்த வருஷத்தில். அண்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் நம்ம சொல்லணும். வந்ததை பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அதில் ஒன்றும் இது இல்லை. பட் அதுக்கு போகிற உள்ள டீப் டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து இன் 2015 இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது எஸ்பெஷலி த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினான்ஷியல் NBFC இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்து ஆரம்பிக்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நார்மலி கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அன்பேங்க்டு பீப்புளுக்கு ஆர் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லாதவங்களுக்கு லென் பண்ண முடியாது. அதுதான் ப்ராப்ளம் இதுதான். அதனால வந்து இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ்னு ஒரு தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து அது மூலமாக இந்த மாதிரி அன்பேங்க்டு பீப்புளுக்கு லோன் கொடுக்கணும். ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் இவங்களுக்கெல்லாம் லோன் கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் தான் ஆர் த பேங்க்குன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற நார்ம்ஸ் வந்து சேம் அஸ் த லார்ஜ் யூனிவர்சல் பேங்க் அப்படின்னு தான் சொல்லணும். வித் ரிகார்ட் டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோவாக இருக்கட்டும், இல்லாட்டா SLRஆக இருக்கட்டும். பட் மித்ததுலலாம் அது வேறுபடும் ரெண்டுக்குமே. ஸோ இவங்க இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 75% வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்ட் பண்ணணும். அண்ட் வந்து பிக்கெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ லெண்ட் பண்ணலான்னா 25 lakhs தான் லெண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அண்டு as low as 25,000 இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்சல் பேங்க். அப்புறம் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடிக்வசி. கேபிட்டல் அடிக்வசி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 15 இருக்கணும் மினிமம். ஸோ கம்பேர்ட் டு பப்ளிக் செக்டார் பேங்க் நவடேஸ் இந்த 12 இருக்கணும் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் தான் மேஜர் எடுத்துக்கலாம் நம்ம. இவங்க வந்து நிறைய அன்செக்யூர்ட் லெண்டிங்க்கும் நிறைய கொடுப்பாங்க. அதனால இந்த அன்செக்யூர்ட் லோனுக்கு வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் லைக் அ மைக்ரோ ஃபைனான்சிங் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. பட் ஆனால் இப்போ வந்து இந்த ஸ்பேர்லேயே நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. ஏன்னா இந்த லார்ஜ் பேங்க்ஸுக்கு கூட இந்த மைக்ரோ ஃபைனான்சிங் கம்பெனிஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி இந்த கோட்டக் அந்த மாதிரி கம்பெனி. இப்போ வந்து ஈவன் AU ஸ்மால் பேங்க்கு கூட ஃபின்கேருங்கிற ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை வாங்கியிருக்காங்க, அதை இன்டகிரேட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நிறைய காம்படிஷன் வந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட இன்டர்வியூக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட்டு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி ரிலவெண்ட், அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம க்ளோஸாக அதை வாட்ச் பண்ணோம் இப்போ. ஏன் அப்படின்னா, அதாவது இஃப் BJP கம்ஸ் பேக் டு பவர் வித் அ மெஜாரிட்டி அப்படின்னா இந்த அவங்க சொன்னது வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் டெஃபினட்டாக. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் வந்து மஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தர் கோர் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க, நாட் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங்கும் உண்டு. ஆனால் அந்த பாஸ்ட் 6-7 இயர்ஸாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணல பேங்க் எல்லாமே, பிகாஸ் ஆஃப் த ஹை NPAனால இந்த கேட்டகரியில். அண்டு இதை ரிக்கவரியில் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இருக்கிறனால கார்பரேட்டுக்கு நிறைய லெண்ட் பண்ணுறதுல எஸ்பெஷலி அவங்க இஃப் தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங். அப்புறம் மொருவர் RBI ரீசெண்டாக ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசல் வேறு கொடுத்தாங்க. தட்
இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் பண்ணுறவங்க நிறைய ப்ரொவிஷன்ஸ் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இது டிராஃப்ட் ப்ரொபோசலாக தான் இருக்குது. பட் வந்து ஆஃப்டர் த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன் வாங்கினோன்னா இது ஃபைனலைஸ்ட் ஆகும் இந்த ப்ரொபோசல். அண்ட் ஷுவர்லாக இந்த லைனில் தான் ஃபைனலைஸ் ஆகும். பட் ஆனால் இட் ஹஸ் ஆல்ரெடி ரிசீவ்டு லாட் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஏன் இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் போட்டாங்கன்னா இட் இஸ் லைன் வித் கவர்மெண்ட் திங்கிங் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பேங்க் வந்து அவங்களுடைய கோர் பிஸ்னஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களுடைய இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க் ஃபண்ட்ஸ் என்ன எஸ்பெஷலி இந்த காசா ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இந்த கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் ஈவன் டேர்ம் டெபாசிட் கூட எப்படின்னா நார்மலி ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர் தான் இருக்கும். மேஜர் திங் வந்து ஒரு 4-5 இயர்ஸுக்கு மேலே அந்த ஃபண்ட்ஸ் பேங்க்கோட இருக்காது. ஆனால் இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங் பண்ணாங்கன்னா இட் யூஸ் டு பி மினிமம் ஆஃப் 5 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 10 இயர்ஸ் கூட இருக்கும். அப்போ நார்மலி ஒரு மிஸ் மேட்ச் இருக்கும் அண்டு இந்த அவைலபிள் ஃபண்ட்ஸோ இந்த லெண்டிங்க்கோ. அண்டு அதனால் வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து டிஃபால்ட் ஆகிறது உண்டு. இஃப் ஒரு ஆர் மேஜர் பாரோவர் வந்து ஃபெயில் ஆனால் டெஃபினட்டாக அந்த பேங்க் அடி வாங்குறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அதனால the government இப்போ என்ன திங்கிங் என்ன இருக்குது ஆர் the past 6-7 years என்ன இருக்குன்னா இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய பவர்ஸ் கூட ஏற்கனவே இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் பேங்க்ஸ் வந்து கிளியராக வந்து they will focus only on the retail lending அப்படின்னு தான் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போனா என்ன ஆகும் அப்படின்னா the banks all the banks, public sector ஆகட்டும், like a private sector bank மாதிரி, they most probably they will focus only on the retail lending and unsecured lending. அப்போ வந்து ஹெவி காம்படிஷன் இந்த ஏரியாவில் இருக்கும். அண்டு அந்த என்பிஏ பார்ட் ஆஃப் இட் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக குறைஞ்சிரும். அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த பேங்க் வந்து நிறைய ஷூட் அப் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏர்னிங்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ரீச் சேச்சுரேஷன் லெவல் மாதிரி தெரியுது. அண்டு வேல்யூவேஷனும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இப்போ ஏர்னிங் சேச்சுரேஷன் லெவலில் ரீச் ஆனனால இந்த வேல்யூவேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜை ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா the earningsும் will start going up severely. அண்டு அதனால் அவங்களுடைய வேல்யூவேஷனும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறது கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அண்ட் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பேங்க் ஆஃப் பரோடா, அது வந்து ரீசனபிளி குட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ட் த லாஸ்ட் குவார்ட்டரை தவிர. அண்ட் தென் த கனரா பேங்க்கு அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு அவங்களும் சிவியராக வந்து அவங்களுடைய என்பிஏ குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. தென் இந்தியன் பேங்க், இந்த 4 பேங்க்கும் வந்து ஷுவர்லி டு பி வாட்ச்டு. அஃப்கோர்ஸ் இட் கோஸ் வித்தவுட் சேயிங் என்ன அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அ லீடர் அண்ட் நேச்சுரலி அவங்களுடைய டீப் பாக்கெட்ஸ் மற்றவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ அது அவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது உண்மையாக நடக்கும் இஃப் பிஜேபி கம்ஸ் பேக் டு பவர் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். நம்ம வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம ஸ்டேட் பேங்க் த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குடைய டெபாசிட் வந்து 19,868 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியலாக வந்து 5.4% குரோ ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் 35% குரோ ஆயிருக்கு. 35.5% குரோ ஆயிருக்கு. அட்வான்சஸ் 19,659 கோடி. இயர் ஆன் இயர் growth 20.4% இருக்குது. சீக்வென்ஷியலாக 8.3 இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 590.75 கோடி. 18.4% இயர் ஆன் இயர் growth. -1% சீக்வென்ஷியலாக growth இருக்குது. ரைட், டிக்ளைன் ஆயிருக்கு. ரைட். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் எஸ்பெஷலி இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸஸும் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி அவங்களோட டெபாசிட்டும் ஃபினாமினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் அந்த ஈக்விட்டாஸ் பேங்க்கில் கூட நம்ம பார்க்குறோம். இதே தான் நம்ம ஜனா பேங்க்லேயும் நம்ம அதை பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த அட்வான்ஸஸாக இருக்கட்டும் டெபாசிட்டாக இருக்கட்டும் நல்ல க்ரோத் இருக்குது. இதுனா இதான் ஃபண்டமெண்டல். இதை வச்சு தான் அவங்க லெண்ட் பண்ணவே முடியும். ஏன்னா இதுதான் லோவஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்டு ஃபார் தாம். அண்ட் மறுபடியும் ஏன் வந்து இவங்க நல்லா இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ண முடியுது அப்படின்னா எஸ்பெஷலி
எஸ்பெஷலி டெபாசிட்டு இவங்க நார்மலி 1% ஹையர் தேன் தி யூனிவர்சல் பேங்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயும் நிறைய டெபாசிட்ஸ் இங்கே வரும். பட் இந்த ஸ்மாலர் டெபாசிட்டாக தான் இருக்கும், நாட் அ லார்ஜ் டெபாசிட் இருக்காது. ஸோ அதனால் இவங்க வந்து நிறைய லெண்ட் பண்ண முடியுது, எஸ்பெஷலி அந்த ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு. ஓகே, நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 149.84 கோடியாக இருக்குது. அதுவும் இயர் ஆன் இயர் 59.4% குரோ ஆயிருக்கு. சீக்வென்ஷியலாக 24.9% குரோ ஆயிருக்கு. ரைட், தே ஹவ் இமிட்டேட்டட். ஏன்னா இந்த இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் எப்படி நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் நிறைய ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதனால் இந்த பேங்க்கும் நான் இன்ட்ரெஸ்ட் நிறைய ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் க்ரோத் பாருங்கள் 59% இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் வந்து 226.15 கோடியாக இருக்குது. 174.8% உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. அண்ட் சீக்வென்ஷியலாக 64.1% குரோ ஆயிருக்கு. ரைட், அதாவது ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த தடவை நிறைய போட்டிருக்காங்க. இது வந்து பிக் நெகட்டிவ் ஃபார் திஸ் பேங்க். அண்ட் இது வாட்ச் அவுட் பண்ணோம். ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் ஜாஸ்தி போட போட என்ன ஆகும் அப்படின்னா, இது த அப்சல்யூட் நம்பர். ஓகே, அஃப்கோர்ஸ் உங்களுடைய இந்த ஜிஎன்பியை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும், பட் என்னது அப்சல்யூட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஏன் வந்து இந்த ஜிஎன்பிஏ குறைஞ்சிருக்கு, பட் இது ப்ரொவிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அட் 25%, 29% அப்படின்னு க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது யூ ஆர் கம்பேரிங் த பர்சன்டேஜ் வந்து கம்பேர்ட் டு த அட்வான்சஸ் தான், அதனால அது டிக்ளைன் ஆகிருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் 43.35 கோடியாக இருக்குது. 57.2% டிப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். சீக்வென்ஷியலாகவும் 61% டிப் ஆயிருக்கு. ரைட், அதே மாதிரி வந்து இவங்களுடைய ப்ராஃபிட், ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் இவ்வளோ ஹை போட்டப்போ இப்போ நேச்சுரலி உங்களுக்கு இது குறைய ஆரம்பிச்சிடும்ல ப்ராஃபிட்டபிலிட்டி, அதனால தான் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 4.8ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர். ரைட், நெட் என்பிஏ 2.3ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் 1.9ன்னு கொடுத்துருக்காங்க, இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சீக்வென்ஷியலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரைட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.3 இருக்குது, அதுவும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆனால் சீக்வென்ஷியலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 23.3 இருக்குது, அதுவும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் சீக்வென்ஷியலாக குறைஞ்சிருக்கு. காசா ரேஷியோ 22.7 இருக்குது, இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டரும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரைட், காஸ்ட் டு இன்கம் வந்து 58.6 இருக்குது, ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 10.7 இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரைட், ஏன்னா இவங்க வந்து லெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்செக்யூர்ட் லெண்டிங் இருக்கும். அண்ட் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பீப்புளுக்கு லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி லெண்ட் பண்ணுறதுனால ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறனாலையும் இவங்களுக்கு வந்து அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து யூனிவர்சல் பேங்க்னால அச்சீவ் பண்ண முடியாது இந்த மாதிரி, பட் இவங்க வந்து இஸ் ஏபிள் டு அச்சீவ் இட். ஸோ அதனால தான் இவங்களுடைய மார்ஜின் வந்து 10+ அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பிஏ அண்ட் என்என்பிஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது, பிகாஸ் அதனால தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் ஜாஸ்தி போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, ஸோ வித் திஸ் இவங்க வந்து எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ லெண்டிங் தான். இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு லெண்ட் பண்ணுறாங்க. மைக்ரோ லெண்டிங் 70% மேலே இருக்குது, அண்ட் ரிட்டைல் அண்ட் அதர் லோன் வந்து 30% இருக்குது. ரைட், இட்ஸ் அ மேண்டேட்ரி. என்ன அப்படின்னா ஆஸ் பர் த ஆர்பிஐயோட ரூல் படி 75% வந்து த ப்ரையாரிட்டி செக்டர். இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரையாரிட்டி செக்டர் அப்படிங்கிறது ஸ்மால் அண்டு மைக்ரோ என்டர்பிரைசஸ்ஸு அண்ட் வந்து மோஸ்ட்லி அன்பேங்க்டு பீப்புளாக இருக்கணும். அண்ட் அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் இவங்க நிறைய லெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து தே ஆர் ஏபிள் டு ஃபுல்ஃபில் அந்த ஆப்ளிகேஷனை. நவ் த ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குடைய டெபாசிட் வந்து 22,571 கோடியாக இருக்குது. 38% இயர் ஆன் இயர் growth இருக்குது. அண்ட் சீக்வென்ஷியலாக 9% growth ஆயிருக்கு. அட்வான்சஸ் 24,746 கோடி, அதுவும் இயர் ஆன் இயர் growthங்கிறது 25% இருக்குது. சீக்வென்ஷியலாக 7% growth ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 2,127 கோடி, இயர் ஆன் இயர் 28% growth ஆயிருக்கு. சீக்வென்ஷியலாக 6% growth ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எல்லாமே க்ரோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா தே ஆர் ஏபிள் டு லெண்ட் இட் அண்ட் அட்ராக்ட் டெபாசிட் அட்ராக்ட் பண்ண முடியுது. பிகாஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையர் தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கலாம், இல்லாட்டா ஐஓபியாக இருக்கலாம். அவங்களோட பெட்டராக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறனால இங்கே டெபாசிட்டை நிறைய அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெபாசிட்ஸ் நிறைய வரதுனால இவங்க வந்து ஏபிள் டு லெண்ட். அந்த லெண்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் லெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அன்செக்யூர்ட் நேச்சராக இருக்கிறனால அதனால் வந்து அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஓகே, நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 670 கோடி, 161% உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயர். சீக்வென்ஷியலாக 14% growth ஆயிருக்கு.
ப்ரொவிஷன்ஸும் 226 கோடி போட்டுக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஹையாக இருக்குது, 175% இருந்திருக்கு. ரைட். ப்ரொவிஷன்ஸ் வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ். இந்த பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் மேஜர் நெகட்டிவ். பட் ஆல் அதர் திங்கில் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் தான் காமிச்சிருக்காங்க. ஓகே. சின்ஸ் தர் ஐபிஓ டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் ஹையர் ஆனனால பிகாஸ் அந்த டிஃபால்ட் நிறைய இருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் ப்ரொவிஷன்ஸ் ஹையர் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வித் எஸ்எம் இந்த மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஏன்னா மோஸ்ட்லி அன்செக்யூர்டாக இருக்கணும். அதனால் ஃபுல்லாகவே ரைட் ஆஃப் பண்ண வேண்டி வரும். ஸோ இன் கேஸ் ஆஃப் அதர் யூனிவர்சல் பேங்காக இருந்துச்சுன்னா வென் தே லெண்ட் வந்து சம் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அட்லீஸ்ட் சம்திங் ஆஃப் த ரியலைஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் இதுதான் பெரிய ரிஸ்க்கு. அதனால தான் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கோயிங் ஃபார் ஹவுசிங் லெண்டிங், இல்லாட்டா ஹவுசிங் ஃபைனான்ஸு, இல்லாட்டா வந்து இந்த வெஹிக்கிள் ஃபைனான்ஸ். இப்போ ஏயு ஸ்மால் பேங்க்லாம் எடுத்துட்டிங்கன்னா தே கிவ் நிறைய லோன் வந்து வெஹிக்கிளுக்கு கொடுப்பாங்க. ஸோ தேர்பை அவங்களோட லெண்டிங்கை வந்து செக்யூர் பண்ணிக்கிறாங்க நிறைய. ஓகே. நெட் ப்ராஃபிட் 670 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியலாக 30% growth இருக்குது. இயர் ஆன் இயர் 162% growth இருக்குது. அடுத்தது கிராஸ் என்பிஏ பார்த்தோன்னா 2% இருக்குது, ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் என்பிஏவும் வந்து 0.50% இருக்குது, அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 2.4 இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26.9 இருக்குது, இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ 20.3% இருக்குது, அதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. காசா ரேஷியோ 22.7 இருக்குது, அதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. காஸ்ட் இன்கம் ரேஷியோ 58.6 இருக்குது, அதுவும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 8% வச்சுருக்காங்க, அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கிரெடிட் காஸ்ட் வந்து 1.96 இருக்குது, அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரைட். ஸோ மெனி பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் ஆர் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கு, அதில் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க இவங்க. ஸோ அமங் தி இந்த ரெண்டில் கம்பேர் பண்ணால் ஜனா வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லணும் நம்ம. ஜனா பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மைக்ரோ லெண்டிங் 60% பண்ணுறாங்க, ரிட்டைல் அண்ட் அதர் லோன் வந்து 40% இருக்குது. ரைட். இந்த டோட்டல் நம்ம 5 பேங்க்கை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏஇ ஸ்மால் பேங்க் தான் லீடர் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெபாசிட் பார்த்தீங்கன்னா அண்ட் க்ரோத்தும் அவங்க ஃபினாமினலாக பண்ணிட்டுருக்காங்க. பட் வந்து இவங்க வந்து செகண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம் பேஸ்ட் ஆன் தி இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் படி. அண்ட் அதனால தான் இவங்களுடைய ரேட் கூட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோட் ஆகிட்டு இருக்குது 629 ருபீஸ். பட் ஐபிஓ வந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 414 ருபீஸில் ஐபிஓ வந்திருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இவங்களோட புக் வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் அதை பற்றி மென்ஷன் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் அ திங். ஸோ அதனால் நம்ம கிளியராக வந்து இந்த ப்ரைஸ்டு புக்கு வந்து எப்படின்னு கம்பேர் பண்ண முடியல நம்மளால். ஓகே. 5 ஸ்மால் பேங்க்குடைய கம்பேரிசன் சார்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த சார்ட்டை நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இதிலேருந்து எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வர முடியும். இதில் வந்து புக் வேல்யூ வந்துட்டோம் இந்த இஎஸ்ஏஎஃப் பேங்க்குக்கும் நம்ம ஜனாக்கும் கொடுக்க முடியல, ஏன்னா அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லாம் இதில் இல்லை. ஓகே. அண்ட் கால்குலேட்டிங் புக் வேல்யூ இஸ் நாட் ஸோ ஈஸி. த பேங்க் தான் ஹேஸ் டு கம் அவுட். ஓகே. ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ப்ளஸ் ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு குறிச்சி கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. அண்ட் இதில் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும் தான் சஜஷனும் ஒரு பைசா கொடுக்குறதுல. அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.